இல்லை கைஸ்னே எஸ்கே இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த மல்டிபிள் ஒர்க் புக்கு அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்முலா பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஒர்க் புக் வந்து நான் இங்கே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். கோயம்புத்தூர், சென்னை, மதுரைன்னு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எம்டியாக இருக்குது கோயம்புத்தூர். அண்டு சென்னையை கிளிக் பண்ணி பார்ப்போம். சென்னையும் எம்டியாக இருக்குது. அண்டு மதுரையை கிளிக் பார்க்கும்போது இதுவும் எம்டியாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் கோயம்புத்தூர்னு சொல்லி என்ட்ரி பண்ண போகிறோம். கோயம்புத்தூர், நேம் வந்து தினேஷ், ப்ராடக்ட் வந்து டிவி சேல் பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட் வந்து 75,000 போடுறேன். இப்போ இங்கே என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் புக்கை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒர்க் புக்கு அப்டேட் ஆகிருக்கு. அதாவது கோயம்புத்தூரோட ஒர்க் புக் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. சென்னைக்கும் மதுரைக்கும் நம்ம ஒரு டேட்டா கொடுக்கலாம். இப்போ அடுத்தது சென்னை. சென்னை வந்து கணேஷ் மொபைலில் சேல் பண்ணியிருக்காரு. அமௌண்ட் வந்து 15,000. அண்டு மதுரை செலக்ட் பண்ணிட்டு யார் நேம் பாலா. இவர் வந்து லேப்டாப் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு 65,000க்கு. இப்போ வந்து சென்னையோட ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கணேஷன் அப்டேட் ஆயிடுச்சு. அண்டு மதுரையை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாலான்னு அப்டேட் ஆயிடுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மல்டி ஒர்க் புக்கை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அண்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற எக்ஸலும் அண்டு அப்டேட் ஆக வேண்டிய எக்ஸலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும் கம்பல்சரியா. அண்டு நீங்கள் எதை பேஸாக வச்சு இந்த ஒர்க் புக்கை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை தான் நீங்கள் ஒர்க் புக்கு நேமாக வைக்கணும். இப்போ வந்து நான் டிஸ்ட்ரிக்டை வச்சு தான் நான் ஒர்க் புக் அப்டேட் பண்ண போகிறேன். அதனால ஒவ்வொரு ஒர்க் புக்குக்கும் டிஸ்ட்ரிக்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர், சென்னை, மதுரைன்னு. முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணுற எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எதை பேஸாக வச்சு நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அங்கே அப்டேட் பண்ண போகிறனோ அதை தான் நான் முதல்ல போட்டிருக்கேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் தான் நான் பேஸாக வச்சு எடுக்க போகிறேன். அதனால் டிஸ்ட்ரிக்ட் முதல்ல போட்டு அந்த எம்ப்ளாயி நேம், ப்ராடக்ட், அமௌண்ட்டுன்னு போட்டு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கான கூட இந்த டிஸ்ட்ரிக்டை வச்சு தான் நம்ம சர்ச் பண்ணி அந்த டேட்டாஸ்க்குள்ள அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால் மிஸ்டேக் ஆகிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து நான் 01 டாட் கோயம்புத்தூர்னு டைப் பண்ண போகிறேன். அதே மாதிரி 02 டாட் சென்னை, 03 டாட் மதுரை. அண்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபை கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனி வேல்யூலேருந்து லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸை கிளிக் பண்ணி இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அத்தனை டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே 3 இருக்கிறதுனால 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே கிளிக் பண்ணி கோயம்புத்தூர், சென்னை வேணும்னா சென்னை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு மதுரை வேணும்னா மதுரை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஈஸி அக்சஸுக்கு இந்த கோயம்புத்தூர், சென்னை, மதுரையில் நம்ம ஒர்க் புக்கை லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே லிங்க்னு இருக்கும். சில பேருக்கு ஹைப்பர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே ஃபைல் வெப் பேஜ்னு இருக்கா அங்கே கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே கோயம்புத்தூர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த கோயம்புத்தூர் ஃபோல்டர் ஒர்க் புக் லிங்க் ஆயிடுச்சு. அந்த சென்னை கிளிக் பண்ணி சென்னைக்கு அதே மாதிரி சென்னையோட ஒர்க் புக்கை லிங்க் பண்ணிக்கிறேன். மதுரைக்கு மதுரையோட ஒர்க் புக்கை லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது அந்த ஒர்க் புக் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆயிடும். கோயம்புத்தூர் ரிப்போர்ட்னு ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் மெயின் ஷீட்டுக்கே போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து தான் ஒர்க் புக்கோட ஃபார்மேட்டே ஆரம்பிக்க போகுது. இங்கே இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்துட்டு டிட்டோ அப்படியே மதுரை ரிப்போர்ட் எடுத்துட்டேன். அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போட போகிறேன். உள்ள கோயம்புத்தூர், சென்னை எடுத்துகிட்டு சென்னையிலும் காப்பி பண்ணி போட போகிறேன். அண்டு கோயம்புத்தூரும் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் அப்படியே காப்பி பண்ணி போட போகிறேன். இந்த டேபிளை அப்படியே எடுத்து கட் பண்ணி போட போகிறோம். மறக்காமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா சப் ஒர்க்ஸ் புக்கில் வந்து இது தேவையில்லை. அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் அதை கொடுத்தோம்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். அதே மாதிரி எல்லா ஒர்க் புக்குக்கும் நம்ம போட்டுடலாம். அண்டு இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸலுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் அப்டேட் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே சேல்ஸ் அப்டேட்டிங் அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணியாச்சு. இது கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா எனக்கு டேரெக்டாக மெயின் ஒர்க் புக் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒர்க் புக்குக்கு தனித்தனியாக 2 காலமாக நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கோயம்புத்தூர் ஒர்க் புக்குக்கு ரோட்ஸ்னு ஒரு காலமும் ஸ்மால்னு ஒரு காலமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்னைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன், மதுரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க.
டம்மியாக ஒரு 2 3 டேட்டா மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம அந்த ஒர்க் புக்கு, அதாவது சப் ஒர்க் புக்கு இந்த டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சேல்ஸோட ரோ மட்டும் நமக்கு தேவைப்படுது. அதுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரோட்ஸ் எஸ் வரணும், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இங்கே முதல் காலமை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கோலனை கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் A5 டைப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதனால் A5 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே முதல்ல இருக்கிற A5-ஐ F4 கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. டபுள் டாலர் சிம்பிள் வருதா, அது ஃபுல் லாக்கிங். அண்டு செகண்ட் இருக்கிற A5-ஐ வந்து A மட்டும் லாக் பண்ணுங்க. F4 கொடுத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வரும். A மட்டும் லாக் ஆயிரும். அதாவது ஏவோட காலம் அது மட்டும் லாக் ஆயிரும். அண்டு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுங்க. ஒன்றுன்னு வந்துருச்சா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே வரைக்கும் போட்டு கொடுக்குறோம். இப்போ நமக்கு தேவையான ரோ ஃபுல்லாமே வந்துருச்சு. ஆனால் நமக்கு தேவையானது கோயம்புத்தூரோட ரோ மட்டும்தான். இது 1 4 2 தான் நமக்கு தேவையான ரோ. அதுக்கு வந்து சின்னதாக ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டால் போதும். இங்கே முன்னாடி இஃப்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த A5-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. A5 செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதையே டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 01 டாட் பேஸ் கோயம்புத்தூர் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்டு காமா. இப்போ பார்த்தீங்கன்னா A5 இந்த 0.1 கோயம்புத்தூர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரோ ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லாட்டி எம்டி பேஸ் மட்டும் எனக்கு வரணும். போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா இங்கே 1ன்னு வந்துருச்சு. அதான் இங்கே 1ல் கோயம்புத்தூர் இருக்கிறனால 1ன்னு வந்துருச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4 1 4 ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஈக்குவல் டு ஸ்மால்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல அரேன்னு கேட்குது. அரேங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ரோட்ஸை வந்து தான் நம்ம அரேவாக நமக்கு இது பண்ண போகிறோம். முதல்ல இங்கே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து எண்டு கொடுத்தோம்னா இந்த முதல்ல இருக்கிற ரோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அடுத்தது காமா நெக்ஸ்ட் இந்த கேன்னு இருக்கிற இடத்துல ரோட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எஸ் வரணும். டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கும் அதே இந்த G5 தான் நமக்கு தேவைப்படுது. G5-ஐ செலக்ட் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்து முதல்ல இருக்கிற G5-ஐ F4 கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இருக்கிற G4-ல் G மட்டும் லாக் பண்ணணும். ஜிக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வரணும். அந்த ப்ராக்கெட்டை ரோவோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாலோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இந்த ஸ்மால் ஃபார்முலா வந்து இங்கே இடையில இருக்கிற பேஸ் எல்லாம் இல்லாமல் ஒரே லிஸ்ட்டாக கொண்டு வரப்போகுது. டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 4 இங்கே 1 4 இடையில இருக்க பேஸ் எதுவுமே இல்லை. இங்கே எரர் வருது. இந்த எரர் இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன இஃப் எரர் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். இஃப் எரர் ஃபங்க்ஷன் போட்டு கடைசியில் கமா போட்டு டபுள் கோட் 2 டைம் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு எரர் இது இல்லாமல். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே இருக்கிற நம்பர்ஸை வச்சு நம்ம கோயம்புத்தூரோட ஒர்க் புக்கில் இந்த டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கோயம்புத்தூரோட ஒர்க் புக்கில் வந்துட்டு முதல்ல இங்கே ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அரேன்னு கேட்குது. அரேங்கிறது இங்கே மெயின் ஒர்க் புக்கில் இருக்கிற இந்த அரேவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு 150 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். 150 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு காமா தென் இங்கே நெக்ஸ்ட் என்ன கேட்குன்னா ரோ நம்பர் கேட்குது. ரோ நம்பருங்கிறது இங்கே ஸ்மால் ஃபார்முலா போட்டோம்ல அதுதான் ரோ நம்பர். அந்த ரோ நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் ஒரு கமா போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காலம் நம்பர் கேட்குது. அதுக்கு வந்து நீங்கள் மறுபடி கோயம்புத்தூரோட ஒர்க் புக்குள்ளேயே போய்க்கோங்க. மறக்காமல் இந்த ரோ நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற இந்த H5 இருக்குல்ல இங்கே வந்து நம்ம காலம் மட்டும்தான் லாக் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிற டாலர் சிம்பிளை டெலீட் பண்ணிட்டோம். அண்டு கமா காலம்ஸ்னு டைப் பண்ணுங்க. காலம்ஸ் எஸ் வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா A5 இங்கே வந்து நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறோம். அதனால் A5 டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்து மறுபடி A5 கொடுங்க. கொடுத்துட்டு முதல்ல இருக்கிற A5 மட்டும் லாக் பண்ண போகிறோம். F4 கொடுத்து ஃபுல்லாமே லாக் ஆகிடுச்சு. தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். காலமோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். தென் இன்டெக்ஸ்டோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த மறக்காமல் இஃப் எரர் ஃபங்க்ஷனை ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இப்போ போட்டு வச்சுட்டேன். இஃப் எரர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் கமா டபுள் கோட்டில் போட்டு
அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். டபுள் கோட் மீனிங் வந்து எம்டி பேஸ் மட்டும் வரும். இப்போ என்டர் கொடுக்கும்போது கோயம்புத்தூர்னு வந்துச்சு. அது அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் நேம், ப்ராடக்ட் நேம் அண்டு அமௌண்ட்டு எல்லாமே வந்துருச்சு. அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணும்போது ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். 150 வரைக்கும் ட்ராக் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு மேலே போகும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 2 டேட்டா இருக்குது. இப்போ மெயின் எக்ஸல் சீட்டில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 2 டேட்டா இருக்குது, தினேஷ் அண்ட் மகேஷ். இப்போ சென்னைக்கு அண்ட் மதுரைக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு மெயின் நோட் ஷீட்டுக்கு போயிட்டு தென் இப்போ இந்த கோயம்புத்தூருக்கு போட்டிருக்கிற ஃபார்முலாவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு மேலே போயிட்டு சென்னைக்கும் அண்டு மதுரைக்கும் அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இஃப் ஃபங்க்ஷனில் A5 கொடுத்துருக்கோம்ல நேம், அது வந்து ஏ வந்து லாக் ஆகியிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இது லாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு B5 C5 அப்படி சொல்லி அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் லாக் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஃபார்முலாவில் நம்ம இந்த இஃப் ஃபங்க்ஷனில் மாற்ற வேண்டிய ஒரே ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்கோம். அந்த நேமை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த சென்னையோட நேமை நம்ம இங்கே டைப் பண்ணணும். 02 டாட் பேஸ் சென்னை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்துட்டு அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை 2வது ரோவில் சென்னை வந்து டேட்டா டைப் ஆகிருக்கனால 2ன்னு வந்துருச்சு. அண்ட் ஸ்மால் ஃபார்முலாவில் இது கிளிக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்முலாவில் இங்கே ஜின்னு இருக்குது. ஜி வந்து கோயம்புத்தூரோட ரோ ஃபார்முலா, இங்கே சென்னையோட ரோ ஃபார்முலா வந்து ஐ. அதனால் இந்த ஜி மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்துக்கிறோம். ஜி இருக்கிற இடத்துல ஃபுல்லாமே ஐ கொடுக்குறோம். ஐ இந்த ரோஸ்குள்ளேயும் ஜி இருக்குது. ஜியை டெலீட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்துருச்சு. ஏன் இது ஃபார்முலா படி நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்கிறது எம்டி பேஸாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் மதுரை சென்னையில் ஃபார்முலேட்டை மிஸ் பண்ணவங்க மதுரையில் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்போ எதை சேஞ்ச் பண்ண மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரோஸ் ஃபார்முலாக்குள்ளே இந்த இஃப் ஃபங்க்ஷனில் இந்த A5 வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் எதை பேஸாக வச்சு நீங்கள் செலெக்ஷன் டேட்டாவை எடுக்க போகிறீங்களோ அது அந்த செலெக்ஷன் செல் வந்து கரெக்டாக லிங்க் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அண்டு அந்த காலம் வந்து லாக்கில் இருக்கணும், டாலர் சிம்பிள் போட்டு. அண்டு இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து மதுரை கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வரப்போகுது. அதனால் 03 டாட் பேஸ் மதுரை போட்டு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா இப்போ எம்டி பேஸ் மட்டும் இருக்குது. அது அப்படியே டபுள் கிளிக் பண்ணோம்னா 3ன்னு வந்திருக்கு. ஏன்னா 3வது காலத்தில் மதுரை டேட்டா வந்து என்ட்ரியாக இருக்குன்னா 3ன்னு வந்துருச்சு. தென் ஸ்மால் ஃபார்முலா அதை கிளிக் பண்ணுங்க. G5ங்கிறது கோயம்புத்தூரோட டேட்டா, ஆனால் நமக்கு மதுரையோட டேட்டா தான் வேணும். அதுக்கு வந்து K5 தான் நம்ம கொடுக்கணும். இங்கே ஜின்னு இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம கேன்னு டைப் பண்ண போகிறோம். கே ஓகே. தென் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலேட் எல்லாமே அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒன்று தான் இருக்குது. 3 மேலே வந்துருச்சு. இங்கே சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் இருக்குது. 2 மேலே வந்துருச்சு. இங்கே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 1 4 2 இருக்குது. 1 4 ரெண்டுமே மேலே வந்துருச்சு. தென் சென்னை அண்ட் மதுரையோட ஒர்க் புக்கில் போய் அந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். சென்னையோட இது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சி கொடுத்து சென்னைக்கு காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்தீங்க கிளிக் பண்ணிங்கன்னா ரோஸ் நம்பர் அதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸலில் போய் பார்க்கணும். மெயின் எக்ஸலில் கோயம்புத்தூரோட ஸ்மால் ஃபார்முலா வந்து H காலமில் இருக்குது. சென்னையோட ஸ்மால் ஃபார்முலா வந்து ஜேயில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம ஜேன்னு டைப் பண்ண போகிறோம். ஜேன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்கும்போது சென்னை வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணுங்கள். அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு இதாயிரும். அண்ட் மதுரைக்கு சேம் அதே ஃபார்மேட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி மதுரை எக்ஸலுக்கு போயிட்டு A5ல் அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ரோ நம்பர்ஸ் கிட்ட ஹைலைட் வரும், போல்டாக காமிக்கும். அந்த இடத்துல இந்த J5 இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம மெயின் எக்ஸலில் போய் பார்க்கணும். பார்த்தோம்னா மதுரை வந்து ஸ்மால் ஃபார்முலா வந்து எல்லுன்னு இருக்குது. அதை அப்படியே இங்கே டைப் பண்ண போகிறோம். இந்த ஜேன்னு இருக்கிற இடத்துல எல்லுன்னு டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி என்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மதுரைன்னு வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணி அப்படியே கீழே ஃபைனலாக எல்லா டேட்டாவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகுதா மட்டும் நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 பேஸ் விட்டு நான் வந்து டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முருகன் போடுறேன். முருகன் நேம் வந்து முருகன். மொபைலில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு 75,000க்கு. இப்போ இது வந்து கோயம்புத்தூர் ஒர்க் புக்கில் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். இந்த பேஸ் எதுவுமே இல்லாமல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே முருகன் மொபைலை 75,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. தென் அதே மாதிரி சென்னைக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணி பார்ப்போம். சென்னை கணேசன்
டிவி 1,50,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம இது சென்னையோட ஒரு புக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கணேசன் டிவி 1,50,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. தென் மதுரையோட இதை பார்க்கலாம். இடையில வந்து போடுறேன். மதுரை சிவா லேப்டாப் 1,75,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. மதுரை செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சிவான்னு போட்டு லேப்டாப்ஸ் 1,75,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக இது வந்து இந்த ஒர்க் புக் எல்லாமே க்ளோசிங்கில் இருந்தாலும் நமக்கு என்ட்ரி பண்ணுற டேட்டா எல்லாமே அப்டேட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது மற்ற சப்பு இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். செல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்கு இங்கே இடையில சென்னைன்னு போட்டு சரி நம்ம டைப் பண்ணக்கூடாது. எப்பவுமே லிஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணாதான் கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டே போட்டது. சென்னைன்னு டைப் பண்ணிவிட்டு தேவா மொபைல் 76,000 போட்டு இப்போ என்டர் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸல் சீட் வந்து இங்கே எதுவுமே இல்லை, ஓப்பனில் இல்லை. நம்ம இது ஓப்பன் பண்ணும்போது நம்ம இந்த தேவாவோட டேட்டா வந்து இங்கே வரணும். டபுள் கிளிக் பண்ணுறோம். மல்டி லிங்க் இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சென்னை ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை தேவா மொபைல் 76,000 வந்து இங்கே அப்டேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இடையில போட்டிருக்கறனால அதுவே இடையில கொண்டு வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது வரைக்கும்